पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। स्वरूप है, यही अनादि रंग है अपना, यही तो आदि स्वरूप है। इसी में शांति की छाया है, इसी में सुख की धूप है। कल्प कल्प के भाग्य भवन की ये आधारशिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। विराजित तन मंदिर में मन की मूर्ति मुस्काई, दीन प्रभु की सबको देने चला ये काफिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। निश्चय ने निश्चिंत किया, निश्चित विजय हमारी। निश्चय ने निश्चिंत किया, निश्चित विजय हमारी। पवित्रता के बल से होगी पावन दुनिया ये सारी, सबका भला हो यही दुआ का दिल में सिलसिला,
की सुगंध से जीवन में सुख ही सुख मिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। हो जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति।
சாந்தி. இன்னைக்கு பாபா வந்து முரளியில தூய்மையினுடைய அஸ்திவாரம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துல வந்து அமைதி கேட்குறாங்க, சுகம் கேட்குறாங்க. அந்த அமைதி சுகத்துக்கு அஸ்திவாரம் எதுனா தூய்மை தான். அமைதியை தேடி அலையிறாங்க, சுகத்தை தேடி அலையிறாங்க, ஆனால் அஸ்திவாரத்தை யாருமே புரிஞ்சுக்கல. நம்ம போய் சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை மனிதர்கள். பவித்திரத்தாங்கிறத வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்டாக நினைக்கிறாங்க. ஆனால் சுகம் சாந்திக்கு அஸ்திவாரமே பவித்திரத்தா தான். அதனால் பாருங்கள், இன்னைக்கு 21 வாணி, இந்த 21/12/2024 இன்னைக்கு அரசாங்கமே அகில உலக தியான தினமாக கொண்டாட சொல்லி அனைவருக்கும் அறிவுறுத்த சொல்லி நம்ம அதாவது எல்லா இயக்கங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த டிசம்பர் மாதம் 21 அகில உலக யோக தியான தினமாக கொண்டாட சொல்லியிருக்காங்க. நம்ம தியானம் பண்ணுங்க அப்படின்னா யோசனை பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட்லேயே எல்லாருக்கும் அந்த தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிய வைப்பதற்காக, அதாவது உண்மையான சுகம் சாந்தி அடைவதற்கு தியானம் அவசியமானது, மன தூய்மை அவசியமானது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த 21 அகில உலக தியான தினமாக கொண்டாடப்படுகிறது. இது நமக்கு சேவை செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா நம்மளா போய் சொல்லும்போது எல்லாரும் யோசனை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்டே யுனெஸ்கோவே இதை செய்ய சொல்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு சிந்தனை துளியை தூண்டிவிட்ட மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி அகில உலக தினத்தில் நம்ம எல்லாருக்குமே புரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மன தூய்மை தான் சுகம் சாந்திக்கு அஸ்திவாரம். நீங்கள் சுகம் வேணும்னு கேட்குறீங்க, சாந்தி வேணும்னு கேட்குறீங்க, அதுக்கு அஸ்திவாரத்தை பலப்படுத்துங்க அப்படிங்கிறத நாம் இந்த நாளில் வந்து எல்லாருக்குமே புரிய வைக்க முடியும். இன்னைக்கு பாபாவுடைய மகா வாக்கியம் 21/12/2024. मीठे बच्चे, सच्ची कमाई करने का पुरुषार्थ पहले स्वयं करो, फिर अपने मित्र संबंधियों को भी करावो. Charity begins at home. இனிமையான குழந்தைகளே, உண்மையான வருமானத்திற்கான முயற்சியை முதலில் நீங்கள் செய்யுங்கள், பிறகு தன்னுடைய உற்றார் உறவினர்களை செய்ய வையுங்கள். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படிங்கிறார் பாபா. ஞான தானத்தை, புண்ணிய கர்மத்தை உங்களுடைய வீட்டிலிருந்து தொடங்குங்கள். அப்படின்னா உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் பாபாவுடைய ஞானத்தை கொடுங்க. அவங்களும் அந்த புண்ணிய கர்மத்தை, வருமானத்தை சேமிப்பதற்கான வழிகாட்டுங்கள். அதுதான் நம்பர் 1 புண்ணிய கர்மா. பாபா கேள்வி கேட்குறாரு, சுக் அத்தவா சைன் பிராப்த் கர்னே கா விதி கியா ஹை? இன்னைக்கு கேள்வி, சுகம் மற்றும் சாந்தியை பிராப்தியாக அடைவதற்கான விதி என்ன? சுகம் சாந்தியை பிராப்தியாக அடைவதற்கான விதி என்ன? அதுக்கு பாபா பதில் சொல்றாரு, பவித்திரதா, தூய்மைதான் சுகம் சாந்தி அடைவதற்கான விதி. ஜகா பவித்திரகை வகா சுக்கு சைன்கை. எங்கு தூய்மை இருக்கின்றதோ அங்குதான் சுகம் சாந்தி இருக்கின்றது. சொல்லுவாங்க, சுகம் சாந்திக்கு தாய் யார் அப்படின்னா தூய்மை தான். எங்கே தாய் இருக்காங்களோ அங்கே தான் குழந்தைகள் இருப்பாங்க. குழந்தைகளை விரும்புகிறாங்க, ஆனால் தாய் யார், எப்படி அப்படிங்கிறது யாருமே புரிஞ்சுக்கல. நம்ம சொன்னால் கூட அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, எங்கே தூய்மை இருக்கோ அங்கே தான் சுகம் சாந்தி இருக்கும். பாபா பவித்திரமான சத்தியுக உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. வகா விகார் ஹோத்தா நஹி. பாபா வந்து சத்தியமான சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு. அங்கே விகாரங்கள் இருப்பது இல்லை. ஜோ தேவதாவும் கி புஜாரி ஹை वह कभी ऐसे प्रश्न नहीं पूछ सकता है कि विकारों बिगर दुनिया कैसे चलेंगे. யார் வந்து தேவதைகளுடைய பூஜாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இப்படி கேள்வி கேட்க முடியாது. என்ன கேள்வி கேட்க முடியாதுன்னா, விகாரம் இல்லாமல் உலகம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா சத்தியுக திரேதாயுகா நிர்விகாரி உலகம். அங்கே உலகம் ரொம்ப ஹையஸ்டாக நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அபி சைன் கி துனியாமே சல்னா ஹே இஸ்லே பதி துனியாக்கோ போல்னா. இப்பொழுது நாம் அமைதியான உலகத்துக்கு செல்ல வேண்டும். அமைதியான உலகம் 2, ஒன்று பரந்தாமம் சாந்திதாமம், இன்னொன்று சுகதாமம் சத்தியுகம். சத்தியுகத்தில் வந்து அமைதியும் இருக்கும், தூய்மையும் இருக்கும், சுகமும் இருக்கும். ஆனால் பரந்தாமத்தில் சாந்தி மட்டும்தான் இருக்கும். அங்கே சுகம் இருக்காது, சுகத்தினுடைய அந்த வைப்ரேஷன் இருக்காது. அங்கே வெறும் அமைதியான உலகம். அந்த உலகத்துக்கு இப்போ நம்ம போகணும். அதனால் இந்த பதீத்தமான அழுக்கான உலகத்தை மறந்து விடுங்கள். சாந்திதாம் அவர் சுகுதாம் கோ யாது கர்னா. சாந்திதாமம்
மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. ओम शांति का अर्थ तो बच्चों को समझाया हुआ है. शिव बाबा भी ओम शांति कह सकती है और सालिग्राम बच्चे भी कह सकता है. ஓம் சாந்தியினுடைய அர்த்தத்தை குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்திருக்கின்றார். சிவ் பாபாவும் ஓம் சாந்தி சொல்ல முடியும். சாலிகிராம் குழந்தைகள் கூட ஓம் சாந்தி சொல்ல முடியும். ஆத்மா கருத்திகை ஓம் சாந்தி. ஓம் சாந்தின்னு சொல்றது யாரு? ஆத்மா தான் கூறுகின்றது. சன் ஆஃப் சைலன்ஸ் ஃபாதர். ஆத்மா சொல்லுதுன்னா அர்த்தம் என்ன? நான் சைலன்ஸ் ஃபாதர், அமைதியான தந்தையின் குழந்தை. சாந்திக்கலே ஜங்கில் ஆதிமே ஜாகர் கோய் உபாய் நகி கியா ஜாத்தா ஹை. இப்போ உங்களுக்கு தெரியும், உலகத்தில் சாந்திக்காக காட்டுக்கு போகிறாங்க. சாந்திக்காக காட்டிற்கெல்லாம் செல்ல வேண்டிய எந்த உபாயமும் இல்லை. ஆத்மா தொகை சைலன்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும், காட்டுக்கு போனால் அமைதி கிடைக்காது. ஆத்மாக்குள்ளே தான் சைலன்ஸ் இருக்குது. பின் உபாய் கியா கர்னா ஹை? அப்போ என்ன உபாயம் செய்ய வேண்டும்? बाप बैठ समझाते हैं. बाबा अमर्ந்து புரிய வைக்கிறார். उस बाबा को कहते हैं कि वहाँ ले चल जहाँ सुख चैन पावे. அந்த பாபாவிடம் சொல்கிறார்கள், பாபா எங்களை சுகம் சாந்தி நிறைந்த உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். எங்கு சுகம் சாந்தி இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பாபாட்ட கேட்குறாங்க. சைன் அத்தவா சுக் சபி மனுஷ சாகத்திகை. பாபா சொல்கிற அமைதியையும் சுகத்தையும் அனைத்து மனிதர்களும் விரும்புகின்றார்கள். பரந்து சுக் ஒரு சாந்தி பகலைத்தோ சாகிய பவித்திரத்தா. ஆனால் குழந்தைகளுக்கு தெரியும், சுகம் சாந்திக்கு முன்னால் என்ன வேணும்? பவித்திரத்தா, தூய்மை வேணும். பவித்திரக்கோ பாவன் அப்பவித்திரக்கோ பதீத்து கஹா ஜாத்தா ஹே. பவித்திரத்தை தான் பாவனம், அப்பவித்திரத்தை பதீத்தம் என்று சொல்லப்படுகிறது. பதீத்தம்னா அழுக்கு, அப்பவித்திரம் அப்படின்னா அழுக்கு சேர்ந்தா அந்த இடம் அப்பவித்திரமாயிடும். பாவனம்னா தூய்மை, எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டோன்னா அதுதான் பாவனம். பதீத்து துனியா வாலே புகாரத்தி ஹி கி ஆக்கர் ஹம்கோ பாவன் துனியாமே லே சலோ. பதீத்தமான உலகத்தில் இருப்பவர்கள் அழைக்கின்றார்கள், எங்களை பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். வகைஹி பதீத்து துனியா சே லிபரேட் கர் பாவன் துனியாமே லே சல்னே வாலா. அப்போ பாபா யாரு? பதீத்தமான உலகத்திலிருந்து நம்மை விடுபட செய்து பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர் பாபா. சத்தியுகமேகி பவித்திரத்தா, கலியுகமேகி அப்பவித்திரத்தா. சத்தியுகத்தில் பவித்திரத்தா இருக்கும், கலியுகத்தில் அப்பவித்திரத்தா. வகு சைலன்ஸ் வேர்ல்டு, ஏ வாய்ஸ்லெஸ் வேர்ல்டு, ஏ விஷஸ் வேர்ல்டு. பாபா சொல்கிறார், சத்தியுகாங்கிறது வாய்ஸ்லெஸ் வேர்ல்டு, நீர் விகாரி உலகம், விகாரமற்ற பாவனமான உலகம். ஆனால் இந்த கலியுகாங்கிறது விஷஸ் வேர்ல்டு, அழுக்கு நிறைந்த விகாரம் நிறைந்த உலகம். ஏதோ பச்சே ஜான்தி ஹோ दुनिया वृद्धि को पाते ही रहती है. सती वैसल्स வேர்ல்டு है तो जरूर मनुष्य तोड़े होंगे. குழந்தைங்களுக்கு தெரியும், இந்த உலகம் நாளுக்கு நாள் விருத்தியாகி கொண்டே இருக்கிறது, அதிகமாகிட்டே இருக்கும். உலகத்தில் பாப்புலேஷன், மக்கள் தொகை, உலகத்தோட அளவு எல்லாமே அதிகமாகிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும், சத்தியுகம் என்பது வைஸ்லெஸ் வேர்ல்டு, நிர்விகாரி உலகம். ஆனால் அங்கே மனிதர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கவுன் ஹோங்கி, அந்த கொஞ்சம் பேர் யாராக இருப்பாங்க? பரபர் சத்தியுமே தேவி தேவதாओं को ही राज्य है, उनको ही चैन की दुनिया अथवा सुखधाम कहा जाता है. பாபா சார், சத்தியுகங்கிறது தேவி தேவதைகள் அவர்களுடைய ராஜ்யம். அந்த உலகத்தை தான் அமைதியான உலகம், சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. எகை துக்குதாம், துக்குதாம் கோ பதல் சுகதாம் பனானிவாலா ஏகி பரம்பிதா பரமாத்மா. இந்த உலகம் என்பது துக்கதாமம், துக்கதாமத்தை மாற்றி சுகதாமம் ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா. சுக்குக்கா வர்ஷா ஜரூர் பாபா ஹி தேங்கி. சுகத்தின் ஆஸ்தியை அவசியம் பாபா தான் கொடுப்பார். अब वह बाप कहती है दुखधाम को भूलो, शांतिधाम और सुखधाम को याद करो, इसको ही मनमना भव कहा जाता है. சுகத்தின் ஆஸ்தி கொடுக்கறது பாபா தான் கொடுக்குறார். அதனால் பாபா சொல்கிறார், இந்த துக்க தாமத்தை மறந்துருங்க, சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இதனை தான் மன்மனா பவ என்று சொல்லப்படுகிறது. பாப் ஆக்கர் பச்சோங்கோ சுகதாம் கா சாட்சாத்கார் பி கராத்தி. பாபா சுகதாமத்தை ஸ்தாபனை மட்டும் பண்ணலையா, அந்த சுகதாமம் எப்படி இருக்கும், அதில் நாம் எப்படி இருப்போம், அதற்கான சாட்சாத்காரத்தையும் பாபா செய்விக்கின்றார். துக்குதாம் கா வினாஷ் கராயே சாந்திதாமே லே ஜாத்தி ஹே. அதுக்கு முன்னால், சுகதாமத்துக்கு போகிறதுக்கு முன்னால்
இந்த துக்க தாமத்தை விநாசம் செய்துட்டு சாந்தி தாமத்துக்கு கூட்டிட்டு போறார். அதுக்கப்புறம் தான் சுகதாமத்துக்கு நம்ம வரோம். இஸ் சக்கரக்கோ சமஜ்னா ஹே, அதனால இந்த சக்கரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சௌராசி ஜென்ம லேனிப்படுத்திகை 84 ஜென்மா எடுக்க வேண்டியதா இருக்கு. ஜோ பகலே सुखदामे आती है उन्हों को स्वराज जन्म। सिर्फ इन बातों को याद करने से बच्चे सुखदाम के मालिक बन सकता है. யார் முதல்ல சுகதாமத்தில் வராங்க அவங்க தான் 84 ஜென்மா எடுக்கிறாங்க. யார் 84 ஜென்மா எடுக்கக்கூடிய குழந்தைகளோ அவங்களுக்கு தான் இந்த நினைவு வரும். குழந்தைகள், அந்த குழந்தைகள் தான் சுகதாமத்திற்கு மாலிக்காக முடியும். யார் மாலிக்கா இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 84 ஜென்மத்தினுடைய நினைவு வரும். அவங்க தான் மறுபடியும் சுகதாமத்துக்கு மாலிக்காக முடியும். பாபா कहती है बच्चे शांतिधाम को याद करो और फिर वर्षे को अर्थात सुखधाम को याद करो. அதனால தான் பாபா சொல்றாரு, குழந்தைங்களே சாந்தி தாமத்தை நினைவு பண்ணுங்க, மேலும் ஆசையாக இருக்கக்கூடிய சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். பகலே பகலே तुम शांति धाम में जाते हो तो अपने को शांति धाम ब्रह्मांड का मालिक समझो. முதல்ல நீங்கள் எங்கே போகிறீங்க? சாந்தி தாமத்துக்கு தான் போகிறீங்க. டைரக்டாக நம்ம சுகதாமம் போக முடியாது. சாந்தி தாமத்தின் வழியாக தான் சுகதாமத்திற்கு போக முடியும். சாந்தி தாமம் அதாவது பிரம்மாண்டத்திற்கு தன்னை அதிபதி என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா முதல்ல போக வேண்டிய இடம் அதுதான். எல்லாரும் அதுக்கு அதிபதி. சத்தியுகத்துக்கு அதிபதி 9 லட்சம் பேர் தான். திரேதாயுகத்துக்கு அதிபதி 33 கோடி பேர் தான். ஆனால் பரந்தாமத்துக்கு அதிபதி எல்லாருமேங்கிறார் பாபா. தன்னை நான் பரந்தாமத்தின் அதிபதினு புரிஞ்சுக்கோங்க. சல்தே ஃபிர்த்தே अपने को वहाँ के वासी समझेंगे ये दुनिया भूल जाएंगे. பாபா சொல்ல இந்த கலியுக உலகத்தை மறக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பாபா சொல்லி கொடுக்குறார். இந்த கலியுக உலகத்தை மறப்பதற்கான நல்ல வழி என்ன? நடந்தாலும் சுற்றினாலும் தன்னை பரந்தாம நிவாசி என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம், அந்த ஊரில் நீங்கள் எத்தனை வருஷம் வேணா இருங்க, இங்கேருந்து துபாய்க்கு போங்க, ஒரு 3 வருஷம் கூட இருங்க, 5 வருஷம் கூட இருங்க, ஆனால் உங்கள் ஊர் மறக்காதுல்ல. நான் மதுரவாசி, நான் பாரதவாசிங்கிறத மறக்க மாட்டோம் இல்லையா? எவ்வளோதாங்க இருந்தாலும், எவ்வளோ வசதிகள் இருந்தாலும், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ஊரை நம்ம மறக்க மாட்டோம். அந்த ஊரினுடைய அட்ராக்ஷன், அந்த ஊரினுடைய நினைவுகள் நமக்குள்ளே இருக்கும், எப்படா போகலாம் அப்படின்னு. அதே போல தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தோட சுகம், இந்த கலியுகத்தினுடைய நினைவுகளை மறக்கணும்னா தன்னை நீங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் பரந்தாம நிவாசி என்று புரிந்து கொள்ளுங்கள். சத்தியுக சுகதாம் பரந்து சபி சத்தியுமே ஆனகி சக்தா. சத்தியுகாங்கிறது சுகதாமந்தான், ஆனால் அனைவரும் சத்தியுகத்திற்கு வர முடியாது. சத்தியுகத்துக்கு எல்லாராலையும் வர முடியாது. அதனால தான் பாபா சொல்கிறார், எல்லாரும் நான் பரந்தாம நிவாசின்னு புரிஞ்சுக்கணும். சத்தியுக நிவாசின்னு 9 லட்சம் பேர் தான் நினைக்க முடியும். திரேதாயுக நிவாசின்னு 33 கோடி தான் நினைக்க முடியும். ஆனால் பரந்தாம நிவாசி எல்லாரும் தான். எல்லாருக்குமே அதனுடைய அதிகாரம் இருக்குது. அதனால் எல்லாரும் சுகதாமத்துக்கு வர முடியாது. இந்த விஷயங்களை யார் தேவதைகளுடைய பூஜாரிகளாக இருக்காங்க அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க. எகை சச்சி கமாயி ஜோ சச்சா பாப் சிக்லாத்தி ஹே. இதுதான் உண்மையான வருமானம். இந்த உண்மையான வருமானத்தை பாபா தான் நமக்கு கற்பிக்கின்றார். பாக்கி சபிகை ஜூட்டி கமாய். மற்றபடி நீங்கள் உலகத்தில் எவ்வளோதான் விழுந்து விழுந்து சம்பாதிச்சாலும், லைஃப் லாங் சம்பாதிச்சாலும், கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் எல்லாம் பொய்யான வருமானம். ஏன்னா பாபா சார் உலகமே பொய்யான உலகம், மாயா உலகம். இதில் கிடைக்கக்கூடிய எல்லா வருமானமும் பொய்யானது தான். உண்மையான வருமானம் எதுனா பாபா கிட்டேருந்து நீங்கள் வாங்குறது தான் உண்மையான வருமானம். அதை பாபா தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அவினாஷி ஞான் ரத்னங்கோ கமாயி சச்சி கமாயி கஹா ஜாத்தா ஹே. உண்மையான வருமானம்ங்கிறது எது? அழியாத ஞான ரத்னங்களை வருமானம் அடைவதுதான் உண்மையான வருமானம் என்று சொல்லப்படுகிறது. பாக்கி வினாஷி தன் தௌலத் ஜூட்டி கமாய். மற்றபடி இந்த உலகத்தில் அழியக்கூடிய செல்வம், அழியக்கூடிய பணம், அழியக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாமே பொய்யான வருமானம். பாபா ஒருத்தர் தான் உண்மையான வருமானத்தை கற்பிக்கின்றார். ஏன்னா உண்மையான வருமானம்னா அது ஜென்ம ஜென்மத்துக்கு நம்ம கூட இருக்கணும். இப்போ நம்ம கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம், நம்ம இந்த உடம்பை விட்டு போயிட்டோம்னா சம்பாதிச்ச பணம் நம்ம கூட வராது. அதனால பாபா சொல்றாரு, உண்மையான வருமானம் எதுனா ஜென்ம ஜென்மத்துக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய வருமானம். அதை பாபா தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. துவாப்பர் செலேக்கர் ஜூட்டி கமாய் கர்த்தே ஆயோ. துவாப்பர யுகத்திலிருந்து நீங்கள் பொய்யான வருமானத்தை தான் சம்பாதித்து வந்தீர்கள். உஸ் அவினாஷி சச்சி கமாய்க்கு பிராலப்து சத்தியு சே त्रेता में पूरी होती है अर्थात आधा कल भोगते हो. இந்த அழியாத அழிவற்ற உண்மையான வருமானத்தின் பிராப்தியை, பலனை சத்தியுகத்திலிருந்து ஆரம்பித்து திரேதாயுகம் வரைக்கும் நீங்கள் முழுமையாக அனுபவிக்கிறீங்க. அதோட முடிஞ்சிடுது அப்படின்னா அரை கல்பாக நீங்கள் அனுபவிக்கிறீங்க. फिर बाद में झूठी कमाई शुरू होती. பிறகுதான் பொய்யான வருமானம்.
जिससे अल्पकाल ஷன் பங்கூர் சுக்கு மில்தாகே. பொய்யான வருமானத்தினால உங்களுக்கு என்ன கிடைக்குது? அல்பகால காக்கையின் உமிழ் நீருக்கு சமமான சுகம் கிடைக்கிறது. இதுலேயும் சுகம் இருக்குது, அதுலேயும் சுகம் இருக்குது. ஆனால் அதில் கிடைக்கிற சுகம் ஜென்மத்திற்கானது, நிரந்தரமானது. ஆனால் இந்த பொய்யான வருமானத்தில் காக்கை உமிழ்நீருக்கு சமமான அல்பகால சுகம் கிடைக்கிறது. அவினாஷி ஞான் ரத்தன் ஞான் சாகரிஹி தேத்திகே. இந்த அழியாத ஞான ரத்னத்தை ஞானக்கடல் பாபா தான் கொடுக்குறாரு. சச்சி கமாயி சச்சா பாப் கராத்திகே. உண்மையான வருமானத்தை உண்மையான பாபா தான் செய்ய வைக்கிறாரு. பாரத் சச் கண்டுதா பாரதையே அப்போ ஜூட் கண்டு பனாகே. பாரதம் சத்தியமான கண்டமாக இருந்தது, இப்போ அதுவே என்ன ஆயிடுச்சு? பொய்யான கண்டமாக மாறிட்டு. और गंडों को सच गंड झूठ गंड नहीं कहा जाता है. பாரத கண்டத்தை தான் உண்மையான கண்டம் பொய்யான கண்டம்னு புகழ் பாடுறோம். வேற எந்த கண்டத்துக்கு இந்த மகிமை கிடையாது. சச் கண்டு பனானி வாலா பாஷாக்கு ட்ரூத் வகை. அப்போ சத்தியமான கண்டத்தை உருவாக்கக்கூடிய ட்ரூத் உண்மையானவர் பாபா ஒருத்தர் தான். சச்சாக ஏக் காட் ஃபாதர் வாக்கி ஹை ஜூட் ஃபாதர். உண்மையானவர் அப்படின்னா ஒரே ஒரு காட் ஃபாதர் தான். மற்றபடி இன்றைக்கி உலகத்தில் தன்னை ஃபாதர்னு சொல்லிக்கிறாங்க, எல்லாமே பொய்யான ஃபாதர். சத்தியுகமே பி சச்சி ஃபாதர் மில்தி கியோங்கி வகா ஜூட் பாப் ஹோத்தா நஹி ஹே. பாபா சொல்கிறாரு, சங்கமயுகத்தில் கிடைச்சிருக்கிறது சத்தியமான தந்தை, அதே போல் சத்தியுகத்தில் கிடைக்கிறது உங்களுக்கு சத்தியமான தந்தை. ஏன்னா அங்கே பொய் பெத்தலாட்டம்லாம் எதுவும் இருக்காது, பாவம் இருக்காது. இது பாவ ஆத்மாக்களுடைய உலகம். வகை புண்ணிய ஆத்மாக்கி துனியா. சத்தியுகம் என்பது புண்ணிய ஆத்மாக்களுடைய உலகம். तो अब सच्ची कमाई के लिए जितना पुरुषार्थ करना चाहिए. அப்போ சிந்தனை பண்ணி பாருங்கள், உண்மையான வருமானத்தை அடைவதற்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணும். உலகத்தில் 1 கோடி 1 லட்சம் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கே அவங்க எவ்வளோ டைமு எவ்வளோ எனர்ஜி தன்னுடைய லைஃபையே அதுக்கு கொடுக்குறாங்க. டே அண்ட் நைட்டு உழைக்கிறாங்க. இதுக்காக அல்பகால பொய்யான வருமானத்துக்காக. பாபா சொல்லார், இது அரை கல்பத்துக்கு கூட இருக்கக்கூடிய வருமானம், அரை கல்பா நிரந்தரமான சுகத்தை கொடுக்கக்கூடிய வருமானம். இப்போ இந்த வருமானத்துக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணணும். ஜினோனே கல்ப பகலே கமாய்க்கி வகி கரைங்க. ஆனால் யார் இந்த முயற்சி பண்ணுவாங்க? உண்மையான வருமானத்தை அடைவதற்கான முயற்சி எவ்வளவு பண்ணணும். ஆனால் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, யார் கல்பத்துக்கு முன்னால் இந்த வருமானத்தை அடைந்தார்களோ அவர்களே செய்வார்கள். கல்பத்துக்கு முன்னால் அடைஞ்சவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் இருக்கும், உள்ள அந்த சன்ஸ்கார் இருக்கும், அவங்களால தான் செய்ய முடியும். பகலே குத் சச்சி கமாய் கர் फिर पियर घर और ससुर घर को यही सच्ची कमाई कराना है. பாபா சொல்ல, முதல்ல நீங்கள் இந்த உண்மையான வருமானத்தை அடைந்து பிறகு உங்களுடைய ஃபாதர், உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு, உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு, புகுந்த வீடு பிறந்த வீடு, இந்த 2க்குமே நீங்கள் உண்மையான வருமானத்தை அடைய செய்ய வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நீங்கள் தானத்தை புண்ணியத்தை உங்களுடைய வீட்டிலிருந்து தொடங்குங்க. சர்வ வியாபிக்கே ஞான்வாலே பக்த கர்ணை சக்தா. யாருக்குள்ள சர்வ வியாபிங்கிற ஞானம் இருக்குது, அந்த பக்தர்களால் இந்த முயற்சி பண்ண முடியாது. ஜப் சவி பகவான் கி ரூப தோ பக்து கிஸ்கோ கர்த்தே. என்ன சொல்லுவாங்க பக்தர்கள்? எல்லாமே பகவானுடைய ரூபம். எல்லாமே பகவானுடைய ரூபமாக இருந்தால் எதை பக்தி பண்ணுவீங்க? तो इसी दुबन में निकालने की मेहनत करनी पड़ती है. யார் பகவான் சர்வ வியாபி எல்லாமே பகவானுடைய ரூபம்னு சொல்கிறாங்களோ அவங்க புதை குழியில் மாட்டியிருக்காங்க. அந்த புதை குழியிலேருந்து அவங்கள மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எவ்வளவு சன்னியாசிலோக சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் क्या करेंगे? சன்னியாசிகளால் அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அவங்களால எப்படி செய்ய முடியும்? ஏன்னா அவங்க குடும்பமே வேண்டாம், அது நரகத்தின் வாயில், இதை தான் துக்கொண்டு விட்டுட்டு போய்ட்றாங்க. அப்போ அவங்களால குடும்பத்துக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? பகலேத்தோ கர்பார்க்கா சமாச்சார் சுனாத்தையும் நீ பாபா சொல்ல, முதல்ல அவங்க தன்னுடைய வீடு தன்னுடைய குடும்பத்தினுடைய செய்தியே கேட்க விரும்ப மாட்டாங்க. நம்ம வரவங்கள்ட்ட கேட்குறோம், நீங்கள் யார், எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, உங்களுடைய ஃபேமிலி என்ன, எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம், விசாரிக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞானம் கொடுக்குறோம். அதனால் அவங்களால சுகம் சாந்தியினுடைய அனுபவம் பண்ண முடியுது. ஆனால் சன்னியாசிகளால் யாருக்கும் சுகமும் கொடுக்க முடியாது, சாந்தியும் கொடுக்க முடியாது. அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க நன்மை செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வீட்டை பற்றிய விஷயத்த கேட்குறதுக்கே விரும்ப மாட்டாங்க. போலோ கியோ நகி சுனாத்தேகோ. ஒருவேளை நீங்கள் போய் சொன்னால் கூட ஏன் அவங்கள பற்றிலாம் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம்.
मालूम तो पढ़ना चाहिए ना, அவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையான்னு பாபா கேட்குறாரு. பதலானே में क्या फलाने घर के थे फिर சன்னியாசி தாரன் கியா. சொல்கிறதுல என்ன வந்திருக்கு? நான் இந்த ஃபேமிலியில் இருந்தேன், பிறகு நான் சன்னியாசி ஆனேன்னு சொல்கிறதுல என்ன வந்திருக்கு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. தும்சே பூச்சோ தோ தும் ஜட் பதிலா சக்தி ஹோ. யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி இந்த ஞானத்துக்கு வந்தீங்க, ஞானத்துக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு, அவ்வளோதான். நமக்கு 1 மணி நேரம் பத்தாது, 1 நாள் பத்தாது, 1 மாதம் கூட பத்தாது. நம்மளை பற்றி எப்படி இருந்தோம், எப்படி இருக்கோம், எப்படி ஆக போகிறோம், நம்ம ஃபேமிலியை எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்போம். நம்மளால சொல்ல முடியுது, ஆனால் அவங்களால சொல்ல முடியல. सन्यासियों को फॉलोअर्स तो बहुत है, फिर अगर बैठ कहे कि भगवान ये कहे तो सभी उनसे पूछेंगे तुमको किसने ये ज्ञान सुनाया. சன்னியாசிகளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பாபா சொல்கிறார் சன்னியாசிகளுக்கு ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க, ஆனால் பாபாவுக்கு குழந்தைங்க இருக்காங்க. பாபா சொல்கிறாரு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை அவங்ககிட்ட போய் அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன்னியாசிகள் வந்து இந்த ஞானத்தை சொன்னால் பகவான் ஒருத்தர் தான் அப்படின்னு யாருக்காவது சன்னியாசிகள் வந்து சொன்னாங்கன்னா உடனே அவங்ககிட்ட கேட்பாங்களாம், இந்த ஞானம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்களாம். கஹே பீகேனே தோ சாரா உன்கா தந்தாகி கிளாஸ் ஹோ ஜாயே. ஒருவேளை அந்த சன்னியாசி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் மதுபன் போனேன் அல்லது மதுரைக்கு போனேன், அங்கே இருக்க பிகேஸ்ட்டை கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு யாராவது இந்த சன்னியாசி சொல்லிட்டா அவ்வளோதான், அவங்க கடையை மூடிடுவாங்க, தொழிலே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார் பாபா. ஐசே கவுன்சி அப்படி இச்சத்து கவாயங்க. இப்படி சொல்லி யார் தன்னுடைய மதிப்பை தன்னுடைய வேல்யூ குறைச்சிக்குவாங்க, அதனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபிர் கோயி காணாபி நாதே இஸ்லே சன்னியாசிங்களே பகுத் முஷ்கில்கே. அப்படி இந்த பிரம்மகுமாரிகள் சொன்னாங்க, அதை தான் நாங்கள் சொல்கிறோன்னு ஒருவேளை இந்த சன்னியாசி சொல்லிட்டாருன்னா அவருக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி ஒரு சரியான நிர்வாகத்தை நடத்த முடியும்? சன்னியாசிகளுக்கு நாம் ஞானத்தை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பகலைத்தோ அப்படி மித்திர சம்பந்தியும் ஆதிக்கோ ஞான் தே சச்சி கமாய் கரானே படே ஜிஸ்ஸே இக்கி ஜென்ம சுக்கு பாவே. அதனால் பாபா சொல்ல முதல்ல தன்னுடைய உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உண்மையான வருமானத்தை அடைவதற்கான வழி சொல்லுங்க. அவங்களும் 21 ஜென்மத்துக்கு சுகம் அடையட்டுமே. பாத் பகு சகஜ், விஷயம் ரொம்ப ஈஸி தான். பரந்து ட்ராமாமல் இத்தனை சாஸ்திர மந்திர ஆதி வன்னிக்கு பி நூந்துகை. விஷயம் ரொம்ப ஈஸியான விஷயந்தான், வேகமாக சொல்லிடலாம். ஆனால் இந்த கோவில் கட்டுறது, பூஜாரிகளை தேடி போகிறது, குருமார்களை தேடி போகிறது, சாஸ்திரங்கள் படிக்கிறதுலாம் ட்ராமாவில் பதிவானது. पति दुनिया में रहने वाले कहती है अब पावन दुनिया में ले चलो. सती को 5000 வருஷம் हुए. பதீத்தமான உலகத்தில் இருக்கவங்க தான் சொல்கிறாங்களாம், இப்பொழுது நாங்கள் எங்களை பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு பதீத்த உலகத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. சத்தியுகம் வந்து 5000 ஆண்டுகள் ஆகுது. उन्होंने कलयुग की आयु लाखों वर्ष कह दी. तो फिर मनुष्य कैसे समझे कि सुखधाम कहाँ है कब होगा. இன்னைக்கு உலகத்தில் கலியுகத்தையே லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லி வச்சுட்டாங்க. பிறகு மனிதர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? 5000 ஆண்டுகளுக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே எல்லா மனிதர்களுடைய புத்தியும் சக்தி இல்லை. அப்போ பல லட்சம் ஆண்டுகள் அப்படின்னா எப்படி மனிதர்கள் புரிஞ்சுக்குவாங்க? சுகதாமம் எப்போ இருந்தது, எப்படி இருந்ததுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. வகுத்தோ ககுத்திகை மகா பிரளய ஹோத்திகை தப்பிர் சத்திய ஹோத்தாகே. அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மகா பிரளயம் வரும், அந்த மகா பிரளயத்துக்கு பிறகு சத்தியுகா வரும்னு சொல்லுவாங்க. பகலே பகலே ஸ்ரீ கிருஷ்ண அங்குட்டா சுப்தா சாகர் கே பீப்பல் பர் பத்தே பர் ஆயா. என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தியுகா வரும். அந்த சத்தியுகா எப்படி வரும்னா, முதல்ல ஸ்ரீ கிருஷ்ணன் கடலில் தண்ணியில் ஒரு ஆலை இலையில் கட்டவரில் சூப்பிக்கிட்டு வருவார். அவு கஹான் கி பாத் கஹான் லே கயி ஹே. எங்கே இருக்கக்கூடிய விஷயத்த எங்கே கொண்டு போய் காட்டிட்டாங்க. अब बाबा कहती है ब्रह्मा द्वारा मैं सभी वेद शास्त्रों का सार सुनाता, इसलिए विष्णु की नाभि कमल से ब्रह्मा दिखाती है और फिर हाथ में शास्त्र दे दिया है. பாபா சொல்கிறார், பிரம்மாவின் மூலமாக அனைத்து வேத சாஸ்திரத்தினுடைய சாரத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன். பிரம்மா மூலமாக எல்லா வேத சாஸ்திரத்தினுடைய சாரத்தை புரிய வைக்கிறார். அதனால தான் பிரம்மாவுடைய தொப்புள் கொடியிலிருந்து நாபியிலிருந்து தாமரை மலர் மேலே பிரம்மாவை காட்டியிருக்காங்க. விஷ்ணுவுடைய நாபியில் தாமரை மலரில் பிரம்மாவை காட்டியிருக்காங்க. அவருடைய கையில் சாஸ்திரங்களை காட்டியிருக்காங்க. பிரம்மா தோ ஜரூர் யஹா ஹோகா. பிரம்மா அவசியம் இங்கே தான் இருப்பார். சூக்ஷ்ம மதன் மே பி சாஸ்திரம் நெகி ஹோங்கி. ஏன்னா கையில் சாஸ்திரங்கள் காட்டியிருக்காங்க. பிரம்மா கையில்னா சாஸ்திரங்கள்ங்கிறது இந்த சாக்கார உலகத்தினுடைய விஷயங்கள் தான். சூக்ஷ்ம உலகத்தில் சாஸ்திரங்கள்லாம் எங்கேருந்து வரும்? பிரம்மா ஹி சோ விஷ்ணு பன்தா ஹே. பிரம்மாதான் பிறகு விஷ்ணு ஆகின்றார். பிறகு விஷ்ணு சோ பிரம்மா பன்தா. பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகின்றார்.
अब ब्रह्मा से विष्णु निकलता व विष्णु से ब्रह्मा निकलता. இப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, பிரம்மாவிலிருந்து விஷ்ணு வராரா, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா வராரா? ஏ சப் சமஜ்னே கே பாத் ஹை. இது அனைத்துமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சொல்லுவாங்க, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சான், விதையிலேருந்து மரம் வந்துச்சா, மரத்துலேருந்து விதை வந்துச்சான். அதே போல் பாபா சொல்கிறாரு, பிரம்மாவிலேருந்து விஷ்ணுவா, விஷ்ணுவிலேருந்து பிரம்மாவா. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இன் பாத்தோங்கோ சம்ஜேங்கி. இந்த விஷயங்களெல்லாம் யாரால் புரிஞ்சுக்க முடியும்? யார் படிப்பை நல்ல முறையில் படிக்கின்றார்களோ அவர்களே இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். பாப் ககத்தி ஹே, ஜப் தக் துமாரி ஷரீர் சோட்டே தப் தக் சமஸ்தே ஹி ரஹேங்கே. பாபா புரிய வைக்கிறாரு, எது வரைக்கும் இந்த சரீரத்தை நீங்கள் சரீரத்தை விடுற வரைக்கும், எது வரைக்கும் இந்த சரீரத்தில் இருக்கீங்களோ அது வரைக்கும் பாபா புரிய வச்சுட்டே இருப்பாராம். ஞான கடல் இல்லையா, புரிய வச்சுட்டே இருப்பார். தும் பில்குல் ஹி 100% பேசமஜ் கங்கால் பன் படை ஹோ. ஏன் பாபா புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு? கடைசி வரைக்கும், ஆத்மா இந்த உடலில் இருக்கிற வரைக்கும், இந்த உடலை விட்டு போகிற வரைக்கும் பாபா புரிய வைப்பாராம். ஏன் புரிய வைக்கிறாராம்? காரணம், நீங்கள்லாம் ரொம்ப முட்டாள், 100% முட்டாளாக எல்லாத்தையும் இழந்து ஏழை ஆயிட்டீங்க. தும்ஹி சமஸ்தா தேவி தேவதாத்தே. ஏன்னா பாபாவுக்கு தெரியுது, பாபா நம்முடைய ஆதிநிலை பார்க்குறாரு. நீங்கள் தான் எப்படி இருந்தீங்க? புத்திசாலியாக இருந்தீங்க, தேவி தேவதையாக இருந்தீங்க. ஆனால் இப்போ முட்டாளா ஏழை ஆயிட்டீங்க. अब फिर से तुम தேவி தேவதா பன் ரஹி ஹோ. இப்பொழுது மீண்டும் நீங்கள் தேவி தேவதா ஆகி கொண்டிருக்கிறீர்கள். மனுஷியத்தோ பனானா சகே. மனிதர்களால் இதை ஆக்க முடியாது. தும்சோ தேவதா தே फिर சௌராஜன்ம லேத்தே லேத்தே எக்தம் கலாஹீன் ஹோ கை ஹை. நீங்கள் தான் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு 84 ஜென்மா எடுத்து எடுத்து கம்ப்ளீட் கலைகள் இழந்தவராயிட்டீங்க. தேவி தேவதையாக இருக்கும்போது கலைகள் நிறைந்தவராக இருந்தீங்க. பிறகு நீங்கள் 84 ஜென்மா எடுத்து எடுத்து கலைகள் அற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். தும் சுகதாமே பகு சைன்மீத்தே அப்பே சைன் ஹை. நீங்கள் சுகதாமத்தில் ரொம்ப அமைதியாக இருந்தீங்க, ஆனால் இப்போது அமைதி இல்லாமல் இருக்கீங்க. தும் சௌரா ஜென்மம் கா கிஸ்ஸா பத்தா சக்தே. இஸ்லாமி பௌத்தி சீக்கிய இசாயி மட்பந்த் अब கித்தனா ஜென்ம லேங்கே. நீங்கள் 84 ஜென்மத்தினுடைய கணக்குகளை சொல்ல முடியும். எப்படி 84 ஜென்மா, இதை உங்களால் சொல்ல முடியும். இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், இசாயி, இந்த மடம் மடாலயங்கள் எல்லாரும் எவ்வளோ ஜென்மா எடுத்திருப்பாங்க? ஏ கிசாப் நிக்கால்னா தோ சகஜுகை. இந்த கணக்குகளை நாம் கண்டுபிடிக்கிறது, சொல்கிறது கூட ரொம்ப சகஜமானது. சொர்க்கே மாலிக் தோ பாரதவாசி ஹி பனேங்கே. பாபா இத்தனை தர்மம் இருக்குது, இத்தனை தர்மம் பாபா சொல்கிறார் பாருங்க. இஸ்லாமி, பௌத்தி, சீக்கிய, இசாயி, மடுபந்து எல்லாமே இருக்குது. ஆனால் பாபா சொல்ல பாரதவாசிகள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறாங்க. சாப்ளிங் லக்திஹினா. ஏன்னா பாபா இப்போது நாட்டு நட்டு கொண்டிருக்கிறார். ஏகை சம்ஜானி. இதுதான் புரிய வைப்பது. குது சமஜ் ஜாயே தோ ஃபிர் பகலே பகலே அப்பனே மாத் பிதா பகன் பாய்க்கோ ஞான் தேனா படே. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதல்ல உங்களுடைய தாய் தந்தைக்கு, உங்களுடைய சகோதரன் சகோதரிகளுக்கெல்லாம் ஞானம் கொடுங்க. கிரகஸ்த விவகாரமே ரகத்தே கமல் ஃபுல் சமான் ரகுனா எகை சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்க்கு பாபா அர்த்தம் சொல்கிறார். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னா என்ன? இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமான் இருப்பது. இதுதான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். பியர்கர் சசுர்கருக்கோ நாளை சுனானா படே. பாபா சார் உங்களுடைய பெற்றோர்களுடைய வீடு, மாமனார் வீடு அப்படின்னா புகுந்த வீடு, பிறந்த வீடு ரெண்டுக்கும் நீங்கள் இப்போ ஞானம் சொல்லுங்கள். தந்தே மீபி பகலே அப்பனே பாயியோங்கோ பாகிதார் பனாத்திகே. உலகத்தில் கூட பாருங்களேன், பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் முதல்ல தன்னுடைய சகோதரர்களை, தன் கூட பிறந்தவங்கள தான் என்ன பண்ணுறாங்க? பங்காளிகள் ஆக்குறாங்க. ஷேர் பண்ணுறது அவங்க கூட தான் பண்ணுறாங்க, பங்காளிகள் ஆக்குறாங்க. அவங்களுக்கு தான், அவங்கக்கிட்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஷேர் போட்டுக்கிறாங்க. எகாம்பி ஐசிக்கு இங்கேயும் அப்படி தாங்கிறார் பாபா. யார் யாருக்கோ போய் உலகத்தில் ஞானம் சொல்கிறீங்க, முதல்ல வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள். எப்படி உங்கள் தம்பி இருக்காங்க, உங்கள் தங்கச்சி இருக்காங்கன்னு அவங்களுக்கு தானே உங்களுடைய செல்வத்தினுடைய பிரான்ச், அதாவது செல்வத்தினுடைய இது கிடைக்குது, பங்கு கிடைக்குது, அவங்கள தான் பங்காளிகள்னு சொல்லுவாங்க. அதே போல் ஞானத்தில் கூட உங்களுடைய உற்றார் உறவினர்கள், தாய் தந்தை, உங்கள் வீட்டில் இருக்க சகோதரன் சகோதரி அதுலேயும் பங்காளி ஆக்குங்க, அவங்களுக்கும் ஞானம் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் பாபா. காயன் பிகை கன்னியா ஓஜோ பியர்கர் ஒரு சசுருக்கு உதார்கரே. பாபா சொல்ல புகழ் கூட இருக்கு இல்லையா, யார் கன்னி, அந்த கன்னிகைகள் தான் பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டுக்குமே நன்மை செய்ய முடியும்.
अपवित्र उदार नहीं कर सकता है. யார் அப்பவித்திரமாகறாங்களோ அவங்களால நன்மை செய்ய முடியாது. அப்போ கவுன்சி கன்யா, இப்போ எந்த கன்யா நன்மை செய்ய முடியும்? நீ உலகத்தில் பாருங்கள், நிறைய பேர் வந்து சூழ்நிலை அனுசாரமாக கூட மேரேஜ் பண்ணிக்காமல் கன்யாவாக இருக்காங்க. ஆனால் எந்த கன்யா நன்மை செய்ய முடியும்? பிரம்மா கி கன்யா, பிரம்மாவுடைய கன்னிகைகள், பிரம்மா குமாரிகள் தான் நன்மை செய்ய முடியும். ஏகா அதர் கன்யா குமாரி கன்யாக்கே பி மந்திர் பனா ஹுவா ஹை. இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதர் கன்யா குமாரி கன்யாவுக்கு ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது சிவன் கூட சக்திகளாக காட்டுறாங்க இல்லையா, அவங்க அதர் கன்யா. யாரை தனித்தனியாக சக்திகளாக காட்டுறாங்களோ அவங்களாம் கன்யா. பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த கோயில் கூட இருக்குது, கன்யா குமாரி. கன்யா குமாரின்னா டபுள் கன்யா. பிரம்மா குமாரியை தான் பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, கன்யா குமாரின்னு வர்ணனை பண்ணியிருக்காங்க. அது நம்ம பாபா இந்த மதுபனில் கூட நமக்கு ஒரு தடவை கிளாஸில் சொன்னாங்க. அந்த கன்னியாகுமரி யாருடைய நினைவு சின்னம்னா, நம்முடைய மூத்த தாதி இருக்காங்க இல்லையா, நம்ம பிரகாஷ்மணி தாதி, அவங்களுடைய நினைவு சின்னம் தான் கன்னியாகுமரின்னு. கன்னியாகுமரி அப்படின்னா பிரம்மா குமாரி, டபுள் பவித்திரதா. மற்றவங்க வந்து அதர் குமாரி, அவங்கள வந்து கப்புள்ஸாக காட்டியிருப்பாங்க. இப்போ பாருங்க, லட்சுமி நாராயணர் அவங்களாம் வந்து சக்திகளை இதாக காட்டியிருக்காங்க இல்லையா, அவங்களாம் கப்புள்ஸ், அவங்களாம் வந்து சக்திகள். ஆனால் கன்னியாகுமரினா அந்த கோயில் மட்டும், அந்த தேவி மட்டும்தான் இருக்கும். அதுதாங்க கன்னியாகுமரி. அது உதாரணத்துக்கு ஒன்று, அது வந்து கன்னியாகுமரி கோவில் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட, தமிழ்நாட்டில் தான் அந்த கோவில் இருக்குது, கன்னியாகுமரி. இப்போ பாருங்கள், தமிழ்நாடுங்கிறது பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்தலம். அதனால அங்கேயே நமக்கு நினைவு சின்னம், பிரம்மாகுமாரிக்கு நினைவு சின்னம் இருக்குது. பிரம்மாகுமாரியோட நினைவு சின்னம் எப்படி நார்த்தில் வந்து சங்கமயுகத்தில் நினைவு சின்னம் தில்வாடா கோவில் இருக்குது. அந்த தில்வாடா கோவில் தான் உண்மையான நினைவு சின்னம், சங்கமயுகத்தில் நினைவு சின்னம் சொல்கிறார் இல்லையா. அதே போல் பிரம்மா குமாரியினுடைய ப்ராக்டிக்கல் நினைவு சின்னம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி இருக்குது. நமக்கெல்லாம் எவ்வளோ பெருமை இருக்கணும். பாபா பாருங்க, நம்மளெல்லாம் எவ்வளோ பெருமையான ஆத்மா ஆக்கியிருக்கிறாரு. அப்போ பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு நினைவு சின்னங்கள் இருக்குது. ஃபீஸே ஐஹி பாரத்கோ சொர்க்கு பனானிக்கிலே, நம்ம மறுபடியும் வந்திருக்கோம், ஒன்றும் புதுசாக இல்லை. பாரதத்தை சொர்க்கமாக்கிறதுக்காக. தில்வாடா மந்திர் பில்குல் அக்யூரேட்டுக்கு பாபா சொல்லிட்டார். தில்வாடா மந்திர் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டானது. ஊப்பருமே சொர்க்கு திக்காயா, அதில் மேலே சொர்க்கம் காட்டியிருக்காங்க. சொர்க்கத்தோ யஹாஹி, சொர்க்கங்கிறது கீழே தான் இருக்கும், மேலையெல்லாம் கிடையாது. ராஜயோகி தபஸ்யாபி யஹாஹி ஹோத்தி ஹே, ஏன்னா ராஜயோக தபஸ்யா கூட கீழ் உலகத்தில் தான் செய்கிறோம், மேல் உலகத்தில் யாரும் உட்காந்து செய்கிறது கிடையாது. ஜினோனே மந்திர் இவனும் கோபி ஜானா சாஹி, யார் மந்திர கோயில் கட்டினாங்களோ அவங்க கூட தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்தர் ஜகத்தம்பா ஜகத் பிதா ஆதிதேவ் பேட்டி ஹே. இந்த தில்வாடா கோயிலில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஜகதம்பா ஜகத் பிதா மம்மா பாபா, அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் இருக்காங்க. ஆதிதேவ் அமர்ந்திருக்காங்க. அச்சா ஆதிதேவ் கிஸ்கா பச்சா ஹை, அப்போ ஆதிதேவ் யாருடைய குழந்தை? சிவ் பாபாவுடைய குழந்தை. அதர் குமாரி கன்னியாகுமரி சப் ராஜயோகமே பேட்டி ஹே. இங்கே அதர் குமாரிகள் கன்னியாகுமாரிகள் எல்லாரும் ராஜயோகத்தில் அமர்ந்திருக்காங்க. பாபா கவுத்திகை மன்மனா பவ, பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே மன்மனா பவ, தும் வைகுண்டுக்கே மாலிக் பனோங்கி. மன்மனா பவ பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, வைகுண்டத்துக்கே மாலிக் ஆகிடுவீங்க. முக்தி ஜீவன் முக்தி கோ யாद करो, तुम्हारा सन्यास गई. जैनी लोगों को सन्यास कितना डिफिकल्ट गई. मुक्ति ஜீவன் முக்தியை நினைவு பண்ணுங்க. முக்தினா பரந்தாம், ஜீவன் முக்தினா சத்தியுகம். முக்தி ஜீவன் முக்தியை நினைவு பண்ணுங்க. உங்களுடைய சன்னியாசம் பாருங்கள் எவ்வளோ எளிமையானது, எவ்வளோ சகஜமானது. அந்த ஜைனர்கள் சன்னியாசம் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் இருக்குது. பால் ஆதி நிக்கால்னிக்கு கித்தனி படி ரசம்கை. அந்த ஜெயினில் வந்து யார் சன்னியாசி ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான நியமம் இருக்குது. என்ன நியமம்னா, இங்கே நம்மலாம் சன்னியாசி ஆகணும்னா தாடி மீசையெல்லாம் வளர்க்குறாங்க. ஆனால் ஜெயினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முடியை அவங்களே கையால் பிச்சு எடுக்கணுமா. எவ்வளோ பெருசு ஒரு முடி நம்மளால் பிச்சு எடுத்தால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க முடி ஃபுல்லாக அவங்களே தன்னுடைய கையாலே எடுக்கணும். அப்போ தான் அவங்கள வந்து ஜெயின மதத்தில் சன்னியாசி ஆக்குவாங்க. இது எவ்வளோ கஷ்டமான வேலை இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறார். யஹாஹி சகஜ ராஜயோகம். இங்கே பாபா ஒரு முடியை நீங்கள் அசைக்க கூட வேண்டாங்கிறாரு. இது வந்து சகஜ ராஜயோகம். எகை பிரவருதி மார்க்குக்கா, அது சந்நியாச மார்க்கம். முடியை பிடிங்கி எடுக்கிறது சன்னியாசி மார்க்கம். ஆனால் உங்களுடையது இல்லற மார்க்கம் அப்படிங்கிறார் பாபா. உங்களுக்கு தான் அலங்காரமாக வச்சுருக்காங்களே, முடி இல்லாமல் மொட்டையாக வச்சுருக்காங்க தேவி தேவதைகளை, எவ்வளோ முடியோடு எவ்வளோ அலங்காரத்தோடு வச்சுருக்காங்க. உங்களுடையது இல்லற மார்க்கம். कोई जैन मुनि ने बैठ अपना नया धर्म स्थापन किया, परंतु उनको आदि सनातन देवी देव धर्म नहीं कहेंगे. ஏதோ ஒரு ஜைன முனி அமர்ந்து அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாரு. ஆனால் அது ஆதி சனார்த்தன தேவி தேவதா தர்மம்னு சொல்ல மாட்டாங்க. வகுத்தோ அவ பிராயலோபுகை. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மறைந்திருக்கின்றது. கோயினே ஜெயின் தர்மம் சலாயா வகு சல் படா எபி ட்ராமா மிகு. யாரோ ஒருத்தர் ஜெயின தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார்,
அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஜெயின தர்மம் மறைஞ்சு போகலை, கிறிஸ்டின் தர்மம் மறைஞ்சு போகலை, இஸ்லாமிய தர்மம் மறைஞ்சு போகலை. ஆனால் தேவி தேவத தர்மம் மறைந்திருக்கிறது. இது கூட ட்ராமாவில் பதிவானது. ஆதி தேவ்கோ பிதா அவர் ஜெகதாம்பாக்கோ மாதா கஹேங்கே. ஆதி தேவ பிதான்னு சொல்கிறோம், ஜெகதம்பாவை மாதான்னு சொல்கிறோம். ये भी जब सब जानती है कि ஆதிதேவ் பிரம்மா, ஆதாம் பீவி ஆடாம் ஈவ் கருத்தி ஹினா, இதை கூட எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆதிதேவ் பிரம்மா, ஆடாம் பீவி ஆடாம் ஈவ்லாம் கூட சொல்கிறாங்க. கிறிஸ்டின் லோகோ தோடே ஹி பதா ஹை कि ஆடாம் ஈவ் अब तपस्या कर रही है. பாபா சொல்லார், உண்மையான ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டின்ஸில் அவங்க தான் முதல்லன்னு. இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த கிறிஸ்டின்ஸுக்கே தெரியாது அந்த ஆதாம் ஏவாள் இப்பொழுது அமர்ந்து தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மனுஷ சிருஷ்டிக்கே சிஜரேக்கோ ஹெட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆதாம் ஏவாளுங்க மனித இனத்தினுடைய ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிரம்மா பாபாவும் அம்மாவும் தான் அந்த ஆதாம் ஏவாள். ராஜ்பி பாபைட் சம்ஜாத்தி ஹே. இந்த ரகசியத்தை கூட பாபா அமர்ந்து புரிய வைக்கிறாரு. இத்தனை மந்திர் ஷிவ்கே வ லக்ஷ்மி நாராயண்கே பனிகை தோ உன்கி பயோகிராஃபி ஜானா சாஹியே. எவ்வளோ கோவில்கள் சிவ பாபாவுக்கு லக்ஷ்மி நாராயணருக்கெலாம் கட்டியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய பயோகிராஃபி கூட தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எபி ஞான் சாகர் பாபா கி பைட் சம்ஜாத்தி ஹே. இதை கூட ஞானக்கடல் பாபா அமர்ந்து தான் புரிய வைக்கிறாரு. பரம்பிதா பரமாத்மா கோபி நாலேஜ் ஃபுல் ஞான் கா சாகர் ஆனந்த் கா சாகர் கஹா ஜாத்தா ஹே. பரம்பிதா பரமாத்மாவை தான் நாலேஜ் ஃபுல் ஞானக்கடல் ஆனந்த கடல் என்று புகழ் பாடப்படுகிறது. ஏ பரமாத்மா கி மகிமா கோய் சாது சந்த் அது நெஹி ஜான்தி ஹே. நமக்கு தான் தெரியும் பாபாவுடைய மகிமை. பெரிய பெரிய பரம்பிதா பரமாத்மாவுடைய மகிமையை சாது சந்நியாசிகளால் கூட சொல்ல முடியாது, தெரியலை. ககு தேத்தி ஹே பரமாத்மா சர்வ வியாபி பின் மகிமா கிஸ்கோ கரே. ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்களாம், பரமாத்மா சர்வ வியாபி. அப்போ அவள் சர்வ வியாபியாக இருந்தால் யாருக்கு மகிமை பாட முடியும்? பரமாத்மா கோ ந ஜானே கே காரன் ஃபிர் அப்பனே கோ சிவோகம் ககதி. அதுக்கு மேலே சன்னியாசிகள், ஒரு சில சன்னியாசிகள் சொல்கிறாங்க, பரமாத்மாவை தெரிந்து கொள்ளாமல் நானே சிவன் சிவோகம் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். பெரிய தப்பு, பெரிய பாவம் நானே பகவான்னு சொல்கிறது. நகித்தோ பரமாத்மா கி மகிமா கித்தனி படி ஹை. இல்லைன்னா பாருங்கள் பரமாத்மாவுடைய மகிமை எவ்வளோ பெரியது. வகுத்தோ மனுஷ சிருஷ்டிகா பீஜ் ரூப். பாபா யார்? மனித சிருஷ்டினுடைய விதை ரூபம். முஸ்லிமான் லோக் பி கஹத்தி ஹே ஹம்கோ குதானே பைதா கியா தோ ரச்சனா ஹம் ரச்சனா டகரே. முஸ்லீம்ஸ் கூட என்ன சொல்கிறாங்க, எங்களையெல்லாம் பகவான் தான் படைச்சாரு, குதா அல்லாஹ் தான் படைச்சாரு, அப்போ நாம் எல்லாம் படைப்புகள் ஆயிட்டோம். ரச்சனாக்கோ வர்ஷா தேனி சக்தா. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு ஆஸ்தி கொடுக்க முடியாது. क्रिस्टीन को क्रिएटर से वर्षा मिलता है, इस बात को कोई भी नहीं समझती है. கிறிஸ்டினுக்கு கூட கிரியேட்டரிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. கிறிஸ்டினுக்கும் கிரியேட்டர்கிட்ட தான் ஆஸ்தி கிடைக்குது. ஆனால் இந்த விஷயத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. பீஜூப் சத்து சைத்தன்ய சிருஷ்டிக்கு ஆதிமதி அந்துக்கோ உண்மை ஞான் ஹே. பாபா தான் விதை ரூபமானவர், சைத்தன்யமானவர். சிருஷ்டினுடைய ஆதிமதி அந்திம ஞானம் அவருக்குள்ளே இருக்குது. सिवाय बीज को आदिमध्य अंध का ज्ञान कोई मनुष्य मात्र में हो नहीं सकता. பாபா சொல்கிறாரு, விதையை தவிர வேறு எந்த ஒரு மனிதனிடமும் இந்த ஞானம் ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானம் இருக்க முடியாது. விதையாகி பாபா கிட்ட தான் இருக்குது. பீஜ் சைத்தன்யகை தோ ஜரூர் நாலேஜ் உண்மைகி ஹோகா. பாபா விதை சைத்தன்யமானவர், அவருக்குள்ள தான் ஞானம் இருக்குது. வஹி ஆக்கர் தும்கோ சாரே சிருஷ்டிக்கு ஆதிமத்திய அந்துக்கா நாளே தேத்தி ஹே. அவர் தான் நமக்கு முழு சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானத்தை தருகின்றார். ये भी बोर्ड लगा देना चाहिए कि इस चक्र को जानने से तुम सत्य के चक्रवर्ती राजा अथवा स्वर्ग के राजा बनेंगे. நீங்கள் போர்டில் கூட எழுதி போடுங்க, போர்டு கூட வைங்கிறார் பாபா. இந்த சக்கரத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக சத்தியுகத்தின் சக்கரவர்த்தி ராஜா, அதாவது சொர்க்கத்தின் ராஜா ஆகின்றீர்கள் அப்படிங்கிறத போர்டில் எழுதி போடுங்க, போர்டு வைங்க. கித்னி சகஜ் பாத்துகை. இதெல்லாம் எவ்வளோ சகஜமான விஷயங்கள். பாபா கவுத்திகை ஜப் தக் ஜீனாகை முஜே யாது கர்னாகை. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே எதுவரையில் வாழ்கின்றீர்களோ அதுவரையில் என்னை நினைவு செய்யுங்கள். மேற்குது தும்கோ வசீகரன் மந்திர தேத்தாகும். இப்பொழுது நானே உங்களுக்கு வசீகரன் மந்திரத்தை தருகிறேன்.
எது வரைக்கும் வாழ்கிறீங்களோ அது வரைக்கும் என்னை நினைவு பண்ணுங்க. இதுதான் வஷீகரன் மந்திரம், மன்மனாபவ. அவ தும்கோ யாது கர்ணாகி பாப்கோ. இப்போ நீங்கள் யாரை நினைவு பண்ணணும்? பாபாவை நினைவு செய்ய வேண்டும். யாது சேகி விகர்ம வினாஷ் ஹோங்கே. நினைவின் மூலமாக தான் விகர்மங்கள் வினாசமாகிறது. ஏ சுதர்சன சக்கர ஃபிர்தாரகே தோ மாயா கா சிர் கட்டு ஜாயேகா. பாபா சொல்கிறார், நீங்களாம் நினைவு மூலமாக விக்ரமத்தை அழிக்கிறீங்க. சுதர்சன சக்கரத்தை நீங்கள் சுற்றிக்கிட்டே இருங்க. சுதர்சன சக்கரத்தை சுற்ற சுற்ற மாயாவுடைய தலையை நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. हम तुम्हारी आत्मा को पवित्र बनाकर ले जाएंगे, फिर सतो प्रधान शरीर लेंगे. உங்களுடைய ஆத்மாவை தூய்மையாக்கி நான் அழைத்து செல்வேன். பாபா ஆத்மாவை சுத்தப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார். பிறகு உங்களுக்கு சத்தோ பிரதானமான சரீரம் கிடைக்கும். வகா விகார் ஹோத்தா நெஹி ஹே. சத்தியுகத்தில் விகாரங்கள் இருப்பது கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறோம், நிர்விகாரி உலகம். முன்னேறி பாபா சொன்னாலே பாவனமான உலகம். ஏன்னா பாவனம் அப்படின்னா அதில் எந்த அழுக்கு கலப்படமும் இருக்காது. அதனால பாபா சொல்றாரு பாவனமான உலகம், அங்கே விகாரம் கிடையாது. கதி விகார் பிகர் சிருஷ்டி கைசே चलेगी. बोलो तुम शायद देवताओं की पुजारी नहीं हो. சில பேர் கேட்குறாங்களா, விகாரம் இல்லாமல் இந்த உலகம் எப்படி நடக்கும்? ஏன்னா இனவிருத்தி பண்ணணும் அப்படின்னா விகாரம் இல்லாமல் எப்படி இந்த உலகம் நடக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், சொல்லுங்க, ஒருவேளை நீங்கள் தேவதைகளுடைய புஜாரி இல்லை போல, அதனால தான் அப்படி கேட்குறீங்க. லக்ஷ்மி நாராயண் கோபி மகிமா காத்தி சம்பூர்ண நிர்விகாரி. லக்ஷ்மி நாராயணருக்கு கூட மகிமை பாடுறாங்க, சம்பூர்ண நிர்விகாரி. ஜெகதம்பா ஜெகத் பிதா நிர்விகாரி ஹே. பாபா சொல்கிறார், ஜெகதம்பா ஜெகத் பிதாவே நிர்விகாரி. அப்போ குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? எப்படி பேரண்ட்ஸோ அப்படி தான் குழந்தைகள். அப்போ அப்பா அம்மா 2 பேரும் நிர்விகாரினா அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும்? நிர்விகாரியாக இருக்கணும். ராஜீவ் கி தபஸ்யா கர் பதீத் சே பாவன் சொர்க்க கி மாலிக் பனே ஹோ. ராஜயோக தபஸ்யா மூலமாக தபஸ்யா செய்து பதீத்தத்திலிருந்து பாவனம் மற்றும் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகின்றீர்கள். தபஸ்யா கர்த்தேகி புண்ணிய ஆத்மா பண்ணைக்கிலே. தபஸ்யா எதுக்காக பண்ணுறோம்? தபஸ்யா பண்ணுறது எதுக்காக? புண்ணிய ஆத்மா ஆவதற்காக தான் தபஸ்யா செய்கின்றீர்கள். தபஸ்யாவில் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, தபஸ்யா பண்ணுறதுனால நம்ம ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள், நம்ம ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய சூத்ர சன்ஸ்கார், அசுர சன்ஸ்கார், இது எல்லாமே விலகுகின்றது. மேலும் தபஸ்யா மூலமாக ஆத்மா புண்ணிய ஆத்மா ஆகின்றது. புண்ணிய கணக்குகள் நமக்குள்ள சேமிப்பாகுது. அதனால பாபா சார் தபஸ்யா பண்ணுறதே எதுக்காக? புண்ணிய ஆத்மா ஆவதற்காக. अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. அடுத்தது பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்றார். इस पुरानी दुनिया को बुद्धि से बुलाने के लिए चलते फिरते अपने को शांतिधाम के निवासी समझना. शांतिधाम और सुखधाम को याद कर सच्ची कमाई करनी और दूसरों को भी करानी है. தாரணைக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பழைய உலகத்தை புத்தியிலிருந்து மறப்பதற்காக நீங்கள் இருக்கணும், ஆனால் மறந்து இருக்கணும். அதுதான் பாபாவுடைய நாலேஜினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா, உலகத்தில் எங்கே இருக்காங்களோ அங்கேயே மூழ்கிடுவாங்க, எதை செய்கிறாங்களோ அதே மூழ்கிடுவாங்க. ஆனால் பாபா சார் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யணும் இந்த கலியுகத்தில், ஆனால் மறந்து செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கான வழி பாபா சொல்கிறார். இந்த பழைய உலகத்தை புத்தி மூலமாக மறப்பதற்காக தன்னை சாந்திதாம நிவாசி என்று புரிந்து கொள்ளுங்கள். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்து உண்மையான வருமானத்தை அடையுங்கள், மற்றவர்களையும் செய்ய வையுங்கள். நீங்களும் உண்மையான வருமானத்தை அடையணும், மற்றவங்களையும் செய்ய வைங்க அப்படிங்கிறார் பாபா. ராஜ்யோ கி தபஸ்யா கர் स्वयं को पुण्य आत्मा बनाना. माया का सिर काटने के लिए स्वदर्शन சக்கர சதா फिरता रहे. 2வது பாயிண்ட் பாபா சொல்றாரு, ராஜயோக தபஸ்யா செய்து தன்னை புண்ணிய ஆத்மா ஆக்குங்கள். ராஜயோக தபஸ்யா செய்து தன்னை புண்ணிய ஆத்மா ஆக்குங்கள். மாயாவின் தலையை
வெட்டுவதற்காக, வீழ்த்துவதற்காக சுதர்சன சக்கரதாரியாகி சதா அதை சுற்றிக்கிட்டே இருங்கிறார் பாபா. மாயாவுடைய தடையை விட்டணும் அப்படின்னா சுதர்சன சக்கரத்தை சதா சுழற்றி கொண்டே இருங்கள். இன்னைக்கு வரதானம், संपन्नता द्वारा सदा संतुष्टता का अनुभव करने वाले संपत्तिवान भव. பாபா இன்னைக்கு வரதான்னு சொல்கிறாரு. சம்பன்னத்தா அப்படின்னா முழுமை நிலை. இதன் மூலமாக முழுமை நிலை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆத்மா சம்பன்ன நிலைக்கு நெருக்கத்தில் போயிட்டு. சம்பூர்ணத்தானா பௌர்ணமி, சம்பன்னத்தானா வளர்பிறைன்னு சொல்லுவாங்களே, அதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட எல்லாமே வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. அதுதான் சம்பன்னத்தா. இந்த சம்பன்னத்தா மூலமாக சதா சந்துஷ்டத்தா, திருப்தியை அனுபவம் செய்யக்கூடிய சம்பத்திவான் அப்படின்னா செல்வந்தன் ஆகுங்கள். செல்வத்திலே மிகப்பெரிய செல்வம் என்ன? திருப்தியாக இருக்கிறது தான். அப்போ பாபா நமக்கு திருப்தியினுடைய வரதான் கொடுக்குறார். சம்பன்னத்தா மூலமாக சதா சந்துஷ்டத்தாவை அனுபவம் செய்யக்கூடிய சம்பத்திவான், செல்வ செழிப்பானவர் ஆகுங்கள். பாபா சுயராஜ்யத்தினுடைய செல்வம், சுயராஜ்யத்துக்கு என்ன செல்வம் கிடைச்சிருக்கு? சங்கமயுகத்தில் பாபா என்ன செல்வம் நமக்கு கொடுக்குறாரு? ஞானம், குணம், சக்தி. இதுதான் பாபா கொடுக்கக்கூடிய அழியாத செல்வம். இதுதான் நம்மளை திருப்தியாக வைக்கும். யார் இந்த எல்லா செல்வங்களும் நிறைந்த ஸ்வராஜ்ய அதிகாரிகளோ அவர்களே சதா திருப்தியாக இருக்கின்றார்கள். திருப்தி எங்கே இருக்குன்னா இந்த செல்வம் இருக்கணும். என்ன செல்வம்? ஞானம், குணம், சக்திங்கிற செல்வம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் திருப்தியாக இருக்க முடியும். மற்றபடி ஸ்தூலமான செல்வம் எவ்வளோ கிடைச்சாலும் அதில் திருப்தியே இருக்காது. உன்கே பாஸ் அப்ராப்தி கா நாம் நிஷான் நஹி. யார்கிட்ட இந்த செல்வம் இருக்கோ அவங்ககிட்ட இல்லை, கிடைக்கவில்லை என்ற பெயர் அடையாளமே இருக்காது. ஹத்கி இச்சாவும் கி அவித்யா, இஸ்கோ கஹா ஜாதா ஹி சம்பத்திவான். உண்மையான செல்வந்தன் யாரை சொல்ல முடியும்னா எல்லைக்குட்பட்ட ஆசைகளின் அறியாமையாக இருக்கணும். எல்லைக்குட்பட்ட ஆசைகளே அறியாதவர். அப்படி இருந்தால் தான் உங்களை செல்வந்தன்னு சொல்ல முடியும். சதா தாதா ஹோங்கி மாங்டா நகி. அப்படி இருக்கிறவங்க சதா வள்ளலாக இருப்பாங்க. யார்கிட்டையும் இறைஞ்ச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், பாபா எனக்கு அமைதியை கொடு, ஞானத்தை கொடு, குணத்தை கொடு, சக்தியை கொடு, திருப்தியை கொடுன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க வள்ளலாக இருப்பாங்க. அக்கண்டு சுக் சாந்திமே ஸ்வராஜ்யக்கு அதிகாரி ஹோத்திகி. அவங்க தான் மிகப்பெரிய அக்கண்ட சுகம் சாந்திமயமான ஸ்வராஜ்யத்துக்கு அதிகாரியாக இருப்பாங்க. சங்கம யுகத்தில் தான் பாபா அந்த சுயராஜ்ய அதிகாரிங்கிற அந்த ஷீட்டு கொடுக்குறாரு. இதில் நாம் சுகம் மற்றும் சாந்தி, நிரந்தரமான சுகம் மற்றும் சாந்தியினுடைய ஸ்வராஜ்யத்துக்கு அதிகாரியாக இருக்கும். கிசி भी प्रकार की परिस्थिति उनके அக்கண்டு சாந்திக்கோ கண்டித் நஹி கர் சக்தா ஹே. யார் அப்படி ஸ்வராஜ்ய அதிகாரியாக இருக்காங்க? யாருக்குள்ள ஞானம், குணம், சக்திகள்ங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி நிறைஞ்சிருக்கோ அந்த ஸ்வராஜ்ய அதிகாரிகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகள், எந்த விதமான சூழ்நிலையும் அவங்களுடைய அமைதியை துண்டிக்க முடியாது. துண்டிக்கப்பட முடியாத நிரந்தரமான அமைதி இருக்கும், சாந்தி இருக்கும், குணம் இருக்கும். சாந்திமயமான ஸ்வராஜ்யத்துக்கு அதிகாரியாக இருப்பாங்க. அவங்கள எந்த விதமான சூழ்நிலையோ பிரச்சனையோ அவங்களுடைய அமைதியை துண்டிக்க முடியாது. इनकी स्लोगन, ज्ञान नेत्रा से तीनों कालों और तीनों लोगों को जानने वाले மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் है. பாபா இன்னைக்கு ஸ்லோகன் சொல்றாரு, ஞானம் என்ற கண் மூலமாக, ஞானம்ங்கிற கண் என்ன? 3வது கண். அப்ப ஞானம் என்ற கண்ணின் மூலமாக 3 காலத்தையும் 3 லோகத்தையும் தெரிந்து கொள்பவர்கள் தான் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல். 3வது கண்ணு திறந்துருக்கணும். மாஸ்டர் நாலேஜ்ஃபுல்னா என்ன? ஆத்மாங்கிற 3வது கண்ணு, புத்திங்கிற கண்ணு திறந்துருக்கணும். அப்போ ஞானத்தினுடைய கண் மூலமாக, அந்த 3வது கண் மூலமாக 3 காலத்தையும் 3 லோகத்தையும் தெரிந்து கொள்பவர்களே மாஸ்டர் நாலேஜ்ஃபுல். அதனால் பாபா இன்னைக்கு சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ங்கிறார் பாபா. நீங்கள் ஞானம் கேட்டிங்களா? உங்களுக்கு ஞானம் பிடிச்சிருக்கா? நீங்கள் ஞானத்தினுடைய வழிபடி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தைக்கு, உங்களுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு உண்மையான வருமானத்தை அடைவதற்கான வழி காட்டுங்க. முதல்ல அதை செய்யணும். வீட்டில் இருக்கவங்களே அசாந்தியாக இருக்காங்க, துக்கமாக இருக்காங்க, வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வெளியில் போய் ஞானம் சொல்லி என்னத்தை மாற்ற முடியும்? முதல்ல அவங்களுக்கு மன நிறைவை கொடுங்க. அவங்க ஞானத்தை கேட்டு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு போகக்கூடிய பாதை நல்ல பாதை, நல்ல இடம், அந்த மன நிறைவாவது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். சும்மா ஏன் இப்படி இருந்தால் அங்கே போயிட்டாங்க, போய் அப்படி ஆகிட்டாங்க, வரமாட்டாங்கன்னா இதை செய்ய மாட்டாங்கன்னு அவங்க பேசிடக்கூடாது.
அவங்க ஞானத்துக்கு வராங்களோ இல்லையோ அவங்களுக்கு நீங்கள் ஞானம் கொடுங்க. அதில் இதையாவது அவங்க புரிஞ்சுக்கணும், என்னுடைய பையன் போகிற இடம் நல்ல இடம், என்னுடைய பொண்ணு இருக்கிற இடம் நல்ல இடம், உயர்ந்த இடம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். எங்கள் லௌகிக அம்மா சொல்லுவாங்க, என்னுடைய மருமகன் யார் தெரியுமா, சுயம் பகவான், நான் பகவானுடைய மாமியார், நஷாவோட சொல்லுவாங்க. எனக்குலாம் சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ அவங்களுக்கு பாபா, ஏன்னா என்னை காட்டில் அவங்களுக்கு நஷா அவ்வளோ இருக்கும். அது மாதிரி நம்மள வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும், என்னுடைய குழந்தை போகிற இடம் நல்ல இடம். ஜஸ்ட் அவங்களுக்கு ஞானத்துக்கு வர பார்ட் இல்லைனா கூட ஞானத்தினுடைய வேல்யூ அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ங்கிறாரு. அந்த காரியத்தை முதல்ல நாம் செய்யணும். अच्छा, இன்னைக்கு अव्यक्त इशारा, सदा आज्ञाकारी बनकर रहो तो सर्व की दुआएं मिलेंगे. சதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தீர்களானால் அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். கட்டளை அப்படிங்கிறது அதை ஃபாலோ பண்ணுறதுல 2 விதம் இருக்குது. பெரியவங்க சொல்லிட்டாங்க, வேறு வழியில் செய்யணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது வேறு. ஐயோ பாபா இவங்க மூலமாக எனக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரியவங்க நமக்கு இதை கொடுத்துருக்காங்க, இதை நான் செய்யணும் அப்படி செய்கிறது வேறு. ஏற்றுக்கொண்டு மன நிறைவோடு செய்வது, அதான் ஆக்ஞாக்காரி. அப்படி யார் ஆக்ஞாக்காரியாக இருந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உன் துவாவும் கி பிரபாவ் சே தில்வ மன் சதா சந்துஷ்ட் ரஹேகா. அந்த ஆசீர்வாதத்தினுடைய பிரபாவம் தான் மனதிலும் உள்ளத்திலும் சதா நம்மை திருப்தியாக வைக்கக்கூடியது. தீதி அடிக்கடி சொல்லுவாங்க, ஞானம் உன்னை நினச்சினா எனக்கு ஆசீர்வாதம் தான் வருது, நீ எனக்கு இது எந்த டிஸ்டர்பும் கொடுக்க மாட்டேன், எந்த இதுவும் அவங்க சொல்லும்போதே எனக்கு ஒரு சக்தி பிறந்த மாதிரி இருக்கும். என்ன ரொம்ப பிரச்சனை அது இதெல்லாம் நான் எந்த விஷயத்தையும் நான் நினைப்பேன், பெரியவங்கள்கிட்ட நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும், அவங்களுக்கு மனசில் நம்மளால் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த பிரச்சனையும் தீதிகிட்ட பெரியவங்ககிட்ட சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். அதனால சொல்லுவாங்க, உன்னால் எனக்கு உன்னை பார்த்தா எனக்கு திருப்தியாக இருக்குது, எனக்கு இப்படி ஒரு குழந்தை கிடச்சிருக்குன்னு திருப்தியாக இருக்குது ஞானம்பாங்க. அப்போ எனக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். பெரியவங்களை திருப்திப்படுத்தணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஏன்னா மிகப்பெரிய சக்தி ஆசீர்வாதத்தினுடைய சக்தி. அது இல்லைன்னா சங்கம் யுகத்தில் நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு. அதனால் பாபா சொல்கிறாரு, பெரியவங்ககிட்ட நீங்கள் மனசார அவங்க கட்டளை பின்பற்றுங்க. இன்றைக்கி வரைக்கும் பெரியவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்குது. அந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி வரைக்கும் பாபா எங்களை மேலே கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. இது என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம். அதனால் பாபா சொல்கிறார், மனசார ஏற்று எந்த கட்டளையும் செய்யுங்க, அது அவங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. வெளிப்புறமான திருப்தி கிடையாது, மனதினுடைய திருப்தி. मन की संतुष्टता यथार्थ आज्ञाकारी है, दुआएं है तो स्वयं और सर्व डबल लाइट रहेंगे. அப்போ மனதார நீங்கள் அந்த ஆசீர்வாதம் அடைகிறீங்க, மனசில் திருப்தியாக இருக்கீங்க, அது உண்மையானதாக ஆக்ஞாக்காரியானதாக இருந்தது அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் உங்களை டபுள் லைட்டாக இருக்க வைக்கும். உன்கே சஹரா சதா பிரசன்னதிக்காய் தேகா. அவங்களுடைய முகம் எப்பயுமே மகிழ்ச்சி நிறைந்த முகமாக தென்படும். யாருக்குள்ள திருப்தி இருக்குது அவங்களுடைய மேலே சொல்லுவாங்க இல்லையா, உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் வரும். முள்ளுக்குள்ளே நீங்கள் திருப்தியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அவங்கள முகத்தில் அது பொங்கி வரும். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ உடல் உபாதைகளுக்கு இடையில இருந்தால் கூட அந்த முகத்தில் அந்த சந்தோஷத்தினுடைய திருப்தியினுடைய பொங்கல் வெளியில் வரும். அதான் பாபா சொல்கிறார், அவங்களுடைய முகம் சதா சந்தோஷமாக தென்படும், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருப்பது, தெளிவாக இருப்பது என்றால் அனைத்து கேள்விகளிலிருந்தும் ஏன், எதற்கு, எப்படி, ஏன் வந்தது, என்ன வந்தது, இந்த கேள்விகளிலிருந்து விடுபட்டு இருப்பாங்க. கியா கியூ கைசே எச பிரஷ்ன சமாப்த். யார் திருப்தியாக இருக்காங்க, யார் மனசு தெளிவாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஏன், என்ன, எப்படி என்ற எல்லா கேள்விகளும் சமாப்தி ஆகிவிடும். இந்த கேள்வி வந்துச்சுன்னா தான் நம்ம போய் பிரச்சனையில் மாட்டிடுறோம்னு அர்த்தம். வழக்குள்ளே மாட்டிட்டா வெளியில் வர முடியாது. அப்போ ஏன் என்ன எதுக்குங்கிற கேள்வி தான் வழக்குள்ளே போய் மாட்டிக்குவோம். எல்லாம் பாபா பார்க்குறாரு, எல்லாம் பாபா செய்கிறாரு, அவர் படி நான் நடந்துகிட்டு இருக்கேன். அப்படி நாம் இருந்தோம்னா நம்ம திருப்தியாக இருக்க முடியும், இந்த கேள்விகள்லாம் விடுபட்டு இருக்க முடியும். அதனால் இன்றைக்கி பாபா நமக்கு அவ்யக்த இஷாரா என்ன சொல்கிறாரு, சதா ஆக்ஞாக்காரி, அதாவது கட்டளையை மதித்து நடப்பவர். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னா மதித்து நடப்பவர். நடப்பவர் வேறு, மதித்து நடப்பவர் வேறு. அப்போ பெரியவங்களுடைய நமக்கு பெரியவங்ககிட்டேருந்து ஆக்ஞா கிடைக்கிது, ஒரு இது கிடைக்குதுன்னா அதை மதித்து மனப்பூர்வமாக செய்யும்போது தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் தான் சங்கமிக பிராமணர்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. அதனால் நீங்கள் ஆக்ஞாக்காரியாக இருக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி.
நம்ம உள்ளம் அன்புல நிரம்பி வழியும் போது நம்ம கண்கள் குற்றம் எதையும் பார்ப்பதில்லை. When the heart is overflowing with love, the eyes sees no evil.